ஓம் சாந்தி. மே 28, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையே சகல உறவு முறைகளினதும் அன்பு என்னும் சாக்ரீன், அதாவது அதிக அளவு இனிப்பானவராவார். ஒரே ஒரு இனிமையான அன்பிற்கினியவரை நினைவு செய்தால் உங்கள் புத்தி மற்ற அனைத்து திசைகளிலிருந்தும் விலகிவிடும். கேள்வி: கர்மாதீத் ஆகுவதற்கு இலகுவான முயற்சியும் வழியும் என்ன? பதில்: சகோதரத்துவம் என்ற உங்கள் பார்வையை உறுதியாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். தந்தை ஒருவரை தவிர மற்ற அனைத்தையும் உங்கள் புத்தியிலிருந்து மறந்து விடுங்கள். ஷரீர உறவினர் எவரையுமே நீங்கள் நினைவு செய்யாத பொழுதே உங்களால் கர்மாதீத் அடைய முடியும். உங்களை ஆத்மாக்கள், அதாவது சகோதரர்கள் என்று கருதுவதே உங்கள் முயற்சியின் இலக்காகும். உங்களை சகோதரர்கள் என்று கருதுவதன் மூலம் ஷரீர உணர்வு பார்வையும் சகல விகாரமான எண்ணங்களும் முடிவடையும். ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி. அது எவ்வாறு இரட்டை என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் மாத்திரமே உள்ளது. தந்தையும் அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். முதலில் உங்களுக்கு தந்தையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனெனில் அவரே தந்தையும் ஆசிரியரும் அத்துடன் குருவும் ஆவார். உலகை பொறுத்தவரை இந்த மூவரும் வெவ்வேறானவர்கள். நீங்கள் இளமையாக இருக்கும்போது உங்களுக்கு ஓர் ஆசிரியர் இருப்பார். 60 வயதிற்கு பின்னர் ஒரு குரு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். எவ்வாறாயினும் அவர் இங்கு வரும் பொழுது 3 வகையான சேவையையும் ஒரே நேரத்தில் செய்கின்றார். அவர் கூறுகின்றார், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவருமே இங்கு கற்கலாம். சிறுவர்களது மூளை மிகவும் நல்லது, புத்துணர்வானதும் ஆகும். இளையவர், முதியவர் அனைவருமே உயிருள்ள ஆத்மாக்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓர் ஆத்மா உயிருள்ள ஒரு ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்றார். ஆத்மாவிற்கும் உயிருள்ள ஷரீரத்திற்கும் இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், ஆனால் இங்கு ஷரீரங்கள் சீரழிவின் மூலமே உருவாக்கப்படுகின்றன. அங்கு சீரழிவு என்ற வார்த்தைக்கே இடமில்லை. அது முற்றிலும் விகாரமற்ற உலகம் என்று நினைவு கூறப்படுகிறது. மேன்மையான, சீரழிவான என்ற வார்த்தைகள் உள்ளன. தந்தை மாத்திரமே இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்களாகிய எங்களுடைய தந்தையே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையை குழந்தைகள் கொண்டிருக்க வேண்டும். அதி மங்களகரமான சங்கம யுகத்திலேயே தந்தை வருகின்றார். ஆகவே அவர் உங்களை மிகவும் கீழான நிலையிலிருந்து அதி மேன்மையானவர் ஆக்குகின்றார் என்பதை இது நிரூபிக்கிறது. இந்த உலகம் மிகவும் இழிவானதும் தமோபிரதானமானதும் ஆகும். இது ஆழ் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். இதனாலேயே நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருத வேண்டும். உங்களை மீண்டும் அழைத்து செல்வதற்கு தந்தை வந்துள்ளார். நாங்கள் சகோதரர்கள் என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். இந்த ஷரீரம் எஞ்ச முடியாது. விகார பார்வை முடிந்துவிடும். இது மிகவும் உயர்ந்த இலக்காகும். இதற்கு அதிக முயற்சி தேவை என்பதால் வெகு சிலரே இந்த இலக்கை அடைகிறார்கள். இறுதியில் எதுவுமே நினைவு செய்யப்படக்கூடாது. அதுவே கர்மாதீத் ஸ்திதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஷரீரம் கூட அழியக்கூடியது. நீங்கள் அதன் மீதுள்ள பற்றையும் அகற்ற வேண்டும். உங்கள் பழைய உறவு முறைகளுடன் நீங்கள் எவ்வித பற்றையும் கொண்டிருக்க கூடாது. இப்பொழுது நீங்கள் புதிய உறவு முறைகளுக்குள் செல்ல வேண்டும்.
கணவன் மனைவிக்கிடையே உள்ள பழைய அசுர உறவு முறை மிகவும் அசுத்தமானதாகும். தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதினால் ஷரீர உணர்வு இருக்க முடியாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள கவர்ச்சி நீக்கப்பட்டுவிடும். எழுதப்பட்டுள்ளது, இறுதியில் ஒரு பெண்ணை நினைப்பவன் அந்த எண்ணங்களுடனேயே மரணிக்கின்றான். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, இறுதி கணங்களில் உங்கள் வாயில் கங்கை நீரும் கிருஷ்ணரின் நினைவும் இருக்கட்டும். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கடவுள் கிருஷ்ணர் பேசுகின்றார். இங்கு தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்கள் ஷரீரத்தை கூட நினைவு செய்யக்கூடாது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதுடன் தொடர்ந்து உங்கள் இதயத்தை அனைத்திலிருந்தும் அகற்றிவிடுங்கள். சகல உறவு முறைகளிலும் கடவுளின் அன்பு சாக்ரீன் அதி இனிமையானது ஆகும். அவரே அனைவருக்கும் மிகவும் இனிமையான அன்பிற்கினியவராவார். அன்பிற்கினியவர் ஒருவரே. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அவருக்கு பல பெயர்களை வழங்கியுள்ளார்கள். பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு விரிவாக்கம் உள்ளது. யாகம் வளர்த்தல், தபஸ்யா செய்தல், தானம் செய்தல், யாத்திரையில் செல்வது, விரதம் அனுஷ்டித்தல், சமய நூல்களை கற்பது அனைத்தும் பக்தியின் சம்பிரதாயங்களாகும். ஞானத்தில் எந்த சம்பிரதாயங்களும் இல்லை. மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக நீங்கள் அவற்றை குறித்துக் கொள்கின்றீர்கள். எனினும் உங்களுடைய குறிப்புகள் எதுவுமே எஞ்சி இருக்க முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் அமைதி தாமத்திலிருந்து வந்தீர்கள். நீங்கள் அமைதி நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் அமைதி மற்றும் தூய்மை என்ற ஆஸ்திகளை அமைதி கடலிடமிருந்து பெறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் ஞானத்தையும் பெறுகின்றீர்கள். உங்களுடைய அந்தஸ்து உங்கள் முன்னிலையில் உள்ளது. தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. இது ஆன்மீக ஞானமாகும். இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுப்பதற்காக ஆன்மீக தந்தை ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். அவர் தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். பாபா இங்கு அமர்ந்திருந்து காலையில் குழந்தைகளுக்கு அபியாசம் நடத்துகின்றார். உண்மையில் இதனை அபியாசம் என்று அழைக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் இலகுவானது. நீங்கள் ஆத்மாக்கள். நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள்? பரந்தாமத்தில் இருந்து. வேறு எவரும் இதனை உங்களிடம் கேட்க மாட்டார்கள். பரலோக தந்தை மாத்திரமே குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் பரந்தாமத்திலிருந்து வந்து உங்கள் பாகத்தை நடிப்பதற்காக அந்த ஷரீரத்தினுள் பிரவேசித்தீர்கள். நீங்கள் உங்கள் பாகங்களை நடித்துள்ளீர்கள். நாடகமும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. ஆத்மா தூய்மையற்றவர் ஆகிய பொழுது அவரது ஷரீரமும் தூய்மையற்றதாகியது. தங்கத்தை உருக்கும் பொழுதே கலப்பு உலோகம் அதனுள் கலக்கப்படுகிறது. அந்த சந்நியாசிகள் ஒருபொழுதும் இந்த கருத்தை விளங்கப்படுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு கடவுளையும் தெரியாது. தந்தையுடன் யோகம் செய்தல் என்பதையும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றவற்றை வேறு எவராலும் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. இங்கு நீங்கள் நடைமுறையில் முயற்சி செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். நினைவு கூறப்படுகிறது, சர்வ சக்திவானான அவரே தூய்மையாக்குபவர். அவர் மாத்திரமே ஸ்ரீ ஸ்ரீ என்று அழைக்கப்படுகின்றார். தேவர்களும் ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறார்கள். அங்கு ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையானவை என்பதால் அது அவர்களுக்கு பொருந்தும். ஆத்மா செயல்களின் தாக்கத்திற்கு உட்படுவதில்லை என்று எவராலும் கூற முடியாது. ஆத்மாவே 84 பிறவிகளை எடுக்கின்றார். எவ்வாறாயினும் ஞானம் இல்லாததால் மக்கள் அதர்மமானவர்கள் ஆகியுள்ளார்கள். தந்தை ஒருவர் மாத்திரமே வந்து உங்களை தர்மம் நிறைந்தவர்கள் ஆக்குகின்றார். ராவணன் உங்களை அதர்மம் நிறைந்தவர் ஆக்குகின்றான். உங்களிடம் படங்கள் உள்ளன.
10 தலைகளை உடைய ராவணன் இருப்பதில்லை. ராவணன் சத்யுகத்தில் இருப்பதில்லை. இது மிகவும் தெளிவானது. எவ்வாறாயினும் உங்களுடைய ஞானத்தை கேட்பவர்களை பொறுத்தவரையில் அவர்களே இந்த இடத்தைச் சேர்ந்த மரக்கன்றுகள் எனப்படுகிறார்கள். சிலர் சிறிதளவே செவிமடுப்பார்கள், மற்றவர்கள் அதிகளவில் கேட்பார்கள். பக்தி மார்க்கத்தில் எந்த அளவிற்கு விரிவாக்கம் உள்ளது என்று பாருங்கள். பல வகையான பக்தர்கள் உள்ளனர். ஆரம்பத்தில் பெண்கள் கடத்தப்பட்டதாக அவர்கள் கேள்விப்பட்டனர். அவர்கள் கிருஷ்ணரும் பெண்களை கடத்தியதாக கூறுகிறார்கள். அவ்வாறாயின் அவர்கள் அவ்வாறான கிருஷ்ணரை ஏன் நேசித்து வழிபடுகிறார்கள்? தந்தை இங்கு அமர்ந்திருந்து கிருஷ்ணரே முதல் இளவரசர் என்பதை விளங்கப்படுத்துகின்றார். அவர் மிகவும் விவேகமானவராக இருக்க வேண்டும். முழு உலகிற்கும் அதிபதியான ஒருவர் விவேகம் குறைந்தவராக இருப்பாரா? அங்கு அவர்களுக்கு ஆலோசகர்கள் போன்றவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. ஆலோசனையை பெற்று அவர் சம்பூர்ணமானவர்கள் ஆகினார். எனவே வேறு என்ன ஆலோசனை அவருக்கு வேண்டும்? அரை கல்பத்திற்கு உங்களுக்கு எவருடைய ஆலோசனையும் பெற வேண்டிய அவசியம் இருக்க முடியாது. ஸ்வர்க்கம், நரகம் என்ற பெயர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இடம் ஸ்வர்க்கமாக முடியாது. கல்புத்தியை உடையவர்கள் இதனை ஸ்வர்க்கம் என்று கருதுகிறார்கள். ஏனெனில் இங்கு அவர்களுக்கு செல்வங்களும் மாளிகைகளும் இருக்கின்றன. எவ்வாறாயினும் புதிய உலகமே ஸ்வர்க்கம் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்வர்க்கத்தில் அனைவரும் சத்கதி அடைந்துள்ளனர். ஸ்வர்க்கமும் நரகமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஸ்வர்க்கம் என்று எது அழைக்கப்படுகிறது? எவ்வளவு காலத்திற்கு அது நீடித்திருக்கும்? தந்தை உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்தியுள்ளார். அது ஒரே ஒரு உலகமாகும். புதிய உலகம் சத்திய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய உலகம் கலியுகம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கம் இப்பொழுது முடிவடைகிறது. பக்திக்கு பின் ஞானம் இருக்க வேண்டும். உயிர் வாழ்வன அனைத்தும் தங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுதே தூய்மையற்றவை ஆகியுள்ளன. நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை பெறுவீர்கள் என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். முக்கால்வாசி சந்தோஷமும் கால்வாசி துக்கமும் உள்ளது. இதிலும் நீங்கள் தமோபிரதான் ஆகும் பொழுது அதிக அளவு துன்பம் உள்ளது. அது அரைக்கு அரைவாசியாக இருந்தால் எவ்வாறு நீங்கள் அதனை அனுபவம் செய்வீர்கள்? சொர்க்கமாக இருக்கும் பொழுது துன்பத்தின் பெயரோ அல்லது சுவடோ இல்லாதிருக்கும் பொழுதே மகிழ்ச்சி இருக்கும். இதனாலேயே அனைவரும் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். இந்த பழைய உலகினதும் புதிய உலகினதும் எல்லையற்ற நாடகத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. பாரத மக்களுக்கு மாத்திரமே தந்தை விளங்கப்படுத்துகின்றார். மற்ற அனைவரும் சக்கரத்தின் மறு பாதியில் வருகிறார்கள். அரை கல்பத்திற்கு சூரிய சந்திர வம்சத்தை சார்ந்த நீங்கள் மாத்திரமே இருக்கின்றீர்கள். நீங்கள் தூய்மையாக இருப்பதனால் நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதுடன் உலகமும் புதியதாக உள்ளது. அங்கு அனைத்தும் புதியனவே. உணவு, நீர், நிலம் அனைத்தும் புதியன. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது சத்யுகத்தில் அனைத்தும் எவ்வாறு இருக்கும் என்ற காட்சிகள் குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்சிகள் கிடைத்தன. ஆகவே இறுதியிலும் உங்களுக்கு அவை கிடைக்கும். மிகவும் நெருக்கமாக நீங்கள் வரும் பொழுது நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து ஒருவர் தனது சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தால் அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார். ஒருவர் வெளிநாட்டில் மரணித்தால் அவரது உடல் விமானம் மூலம் சொந்த நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. மிகவும் தூய்மையானதும் மிகவும் முதற்தரமானதுமான பூமியுமாக பாரதம் இருந்தது. குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு எவருக்கும் பாரதத்தின் புகழ் தெரியாது. அது உலக அதிசயமாக இருந்தது. அது சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. மக்கள் காட்டும் அதிசயங்கள் நரகத்தின் அதிசயங்களாகும்.
சொர்க்கத்தில் உள்ள அதிசயங்களுக்கும் நரகத்தில் உள்ள அதிசயங்களுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு உள்ளது. நரகத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்கு பலர் செல்கிறார்கள். பல ஆலயங்கள் உள்ளன. அங்கு ஆலயங்கள் இருக்க முடியாது. அங்கே இயற்கை அழகு இருக்கும். அங்கு வெகு சில மனிதர்களே இருப்பார்கள். வாசனை பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் ஒவ்வொருவரும் முதற்தரமான பூந்தோட்டத்திற்கு உரியவர்களாக இருப்பீர்கள். அங்கு முதற்தர பூக்கள் பூத்திருக்கும். அங்கு காற்றும் முதற்தரமானதாக இருக்கும். வெப்பமான சுவாத்தியம் போன்றவற்றினால் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள். சதா வசந்த காலமாகவே இருக்கும். ஊதுவத்தி போன்றவை தேவைப்படாது. சொர்க்கம் என்ற பெயரை கேட்ட உடனேயே உங்களுக்கு வாய் ஊறும். நீங்கள் ஸ்வர்க்கம் பற்றி அறிந்துள்ளதால் அவ்வாறான ஸ்வர்க்கத்திற்கு நாங்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்று நீங்கள் கூறுவீர்கள். எவ்வாறாயினும் உங்கள் இதயம் கூறுகிறது, இந்நேரத்தில் நாங்கள் எல்லையற்ற தந்தையுடன் இருக்கின்றோம். தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவ்வாறானதோர் சந்தர்ப்பத்தை நாங்கள் மீண்டும் பெற மாட்டோம். இங்கு மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அங்கு தேவர்கள் தேவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். இங்கு தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். பகலுக்கும் இரவுக்கும் இடையேயான வேறுபாடு உள்ளது. நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் 84 பிறவிகளை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு மாத்திரமே உலகின் புவியலும் வரலாறும் தெரியும். நாங்கள் பல முறைகள் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டோம். பின்னர் ராவண ராஜ்யத்திற்குள் மீண்டும் சென்றுவிட்டோம். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஒரு பிறவிக்கு தூய்மையானவர்கள் ஆகுங்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். ஏன் நாங்கள் அவ்வாறு ஆகக்கூடாது? எவ்வாறாயினும் மாயை சகோதர சகோதரிகளுக்கிடையே தூய்மையற்ற பார்வையை இருக்கச் செய்கின்றாள். இதனால் அவர்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாகவும் சகோதரர்களாகவும் கருதும் பொழுது தூய பார்வை பிரச்சனைகள் இருக்க முடியாது. ஷரீர உணர்வை அகற்றுங்கள். இங்கு முயற்சி தேவை. இது மிகவும் இலகுவானது. அது சிரமம் என்று நீங்கள் யாருக்கும் கூறினால் அவர்களுடைய இதயம் விலகி சென்றுவிடும். இதனாலேயே இது இலகுவான நினைவு என்று அழைக்கப்படுகிறது. ஞானம் மிகவும் இலகுவானது. நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்திருக்க வேண்டும். அனைத்திற்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் ஆத்மாவில் உள்ள துரு அகற்றப்படுகிறது. பின்னர் நீங்கள் தூய உலகம் என்ற ஆஸ்தியை பெறுவீர்கள். அனைத்திற்கும் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாரதத்தின் புராதன யோகம் பற்றி மக்கள் பேசுகிறார்கள். அதன் மூலம் பாரதம் உலக ராஜ்யத்தை பெற்றது. புராதனமானது என்பது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியதாகும்? 100,000 ஆண்டுகளுக்கு முந்தியது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது 5000 ஆண்டுகளுக்கான விஷயம் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை மீண்டும் ஒரு முறை அதே ராஜயோகத்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதனை குறித்து குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் கேட்கப்படுகிறது, ஆத்மாக்களாகிய உங்களின் வசிப்பிடம் எங்குள்ளது? நெற்றி புருவத்தின் மத்தியில் வசிப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். ஆகவே நீங்கள் ஆத்மாவை பார்க்க வேண்டும். நீங்கள் இந்நேரத்தில் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பின்னர் அங்கு ஞானத்திற்கான அவசியமில்லை. நீங்கள் ஒரு முறை முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெற்றுக்கொண்டதும் அவ்வளவுதான். முக்தியை பெற்றவர்கள் அவர்களுக்குரிய நேரத்தில் ஜீவன் முக்திக்குள் சென்று சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். அனைவரும் முக்தியின் மூலமாக ஜீவன் முக்திக்குள் செல்கிறார்கள். நீங்கள் இங்கிருந்து அமைதி தாமத்திற்கு செல்வீர்கள். வேறு உலகம் எதுவும் இல்லை. நாடகத்திற்கு ஏற்ப அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். விநாசத்திற்கான ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன. குண்டுகள் தயாரிப்பதற்கு அவர்கள் அதிக அளவு பணத்தை செலவு செய்கிறார்கள். அவர்கள் அவற்றை தயாரிப்பது அவற்றை வைத்திருப்பதற்காக அல்ல. யுத்த பொருட்கள் அனைத்தும் விநாசத்திற்காகும்.
அவை சத்திய திரேதா யுகங்களில் இருக்க முடியாது. உங்களுடைய 84 பிறவிகளும் இப்பொழுது முடிவடைந்து விட்டன. நாங்கள் எங்கள் ஷரீரத்தை விடுத்து வீட்டிற்கு திரும்புவோம். தீபாவளியின் போது அனைவரும் நல்ல புத்தாடைகளை அணிகிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் புதியவர்கள் ஆகின்றீர்கள். இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். ஓர் ஆத்மா தூய்மையாகும் பொழுது முதற்தர ஷரீரத்தினை பெறுகின்றார். இந்த நேரத்தில் மக்கள் செயற்கையான நாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள். அழகாக இருப்பதற்கு அவர்கள் பவுடர் போன்றவற்றை உபயோகிக்கிறார்கள். அங்கு இயற்கை அழகு இருக்கும். ஆத்மாக்கள் என்றும் அழகானவர்கள் ஆகின்றார்கள். பாடசாலையில் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்கு நீங்களும் முயற்சி செய்கின்றீர்கள். இது உங்கள் இறை குலமாகும். பின்னர் சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் இருக்கும். பிராமணர்களாகிய உங்களுக்கு ஓர் ராஜ்யம் இல்லை. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். கலியுகத்தில் இப்பொழுது எந்த ராஜ்யமும் இல்லை. சில ராஜ்யங்கள் எஞ்சி இருக்கலாம். ஏனெனில் அது ஒரு பொழுதும் இல்லை என்றாகுவதில்லை. இப்பொழுது நீங்கள் அவ்வாறு ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களை சகோதரர்களாகவும் அந்த ஒரே ஒருவரை தந்தையாகவும் பார்க்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக பாருங்கள். மூன்றாவது கண் என்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கு வசிக்கின்றீர்கள்? சகோதரராகிய ஆத்மா கேட்கின்றார், ஆத்மா எங்கு வசிக்கின்றார்? நீங்கள் கூறுகிறீர்கள், இங்கு நெற்றி புருவத்தின் மத்தியில். இது சாதாரண விஷயமாகும். நீங்கள் தந்தையை தவிர வேறு எதனையும் நினைவு செய்யக்கூடாது. இறுதியில் நீங்கள் தந்தையின் நினைவுடனேயே உங்கள் ஷரீரத்தையும் விடுவீர்கள். நீங்கள் இப்பயிற்சியை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சத்யுகத்தில் முதற்தரமான அழகிய ஷரீரத்தை பெறுவதற்கு இப்பொழுது ஆத்மாவை தூய்மையாக்குங்கள். துருவை அகற்றுங்கள். செயற்கை நாகரிகத்தை பின்பற்றாதீர்கள். 2. சதா தூய்மையாக இருப்பதற்கு தந்தை ஒருவரை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாமல் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் ஷரீரத்தையும் மறக்க வேண்டும். சகோதரத்துவ பார்வையை உறுதியாக்க வேண்டும். இயல்பாகவும் ஆக்குங்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் என்ற ஒத்துழைப்பினால் ஆத்மாக்களை மாற்றி முற்றிலும் வெற்றி நிறைந்தவர் ஆகுவீர்களாக. பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எந்த ஒரு பணிக்காகவும் உங்கள் மனதினால் உங்கள் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் என்ற ஒத்துழைப்பை வழங்கும் பொழுது அந்த ஒத்துழைப்பினால் ஆத்மாக்களை மாற்றுவதற்கான கோட்டை அச்சூழலில் உருவாகிறது. 5 விரல்களின் ஒத்துழைப்பினால் எந்த ஒரு பெரிய பணியுமே மிக இலகுவாகுவதை போன்று அவ்வாறே ஒரு சேவையின் போது ஒவ்வொரு பிராமண குழந்தையின் ஒத்துழைப்பும் அந்த சேவையை முழுமையான வெற்றி நிறைந்ததாக்குகிறது. ஒத்துழைப்பின் பேறு வெற்றியாகும். ஸ்லோகம். ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை வருமானமாக ஈட்டுபவர்கள் அனைவரிலும் மிகவும் செல்வந்தர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.